திருநீலக்குடி அப்படின்னாலே இந்த எண்ணெய் உறிஞ்சும் அதிசயலிங்கம் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். இங்குள்ள மூலவருக்கு குடம் குடமா எண்ணெய் ஊத்தி அபிஷேகம் செஞ்சாலும் அவ்வளவு எண்ணெயும் லிங்கம் உறிஞ்சிடுமா. எவ்வளோ எண்ணெய் ஊத்தினாலும் லிங்கம் உறிஞ்சி லிங்கத்துக்குள்ளேயே அந்த எண்ணெய் இறங்கிருமா. இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அடுத்த நாள் சுவாமிய பார்த்தா கிட்டத்தட்ட 1 வருஷமா எண்ணெயே தடவார மாதிரி உலர்ந்து போயிருக்குமா. அப்படி இந்த எண்ணெயெல்லாம் எங்கதான் மாயமா போகுது அப்படின்னு இதுவரை யாருக்குமே தெரியல. அதே மாதிரி ஒரு லிங்கத்துக்கு மேல எண்ணெயை மாத்தி மாத்தி ஊத்திக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அது வழுவழுப்பா தானே இருக்கணும். ஆனா இங்க இருக்கிற லிங்க திருமேனி எப்போதும் சொரசொரப்பா தான் இருக்குமா. எதுக்காக எண்ணெய் அபிஷேகம் செய்யறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஈசன் ஆலகால விஷம் உண்டாருல, அதனால அவரோட தொண்டையில விஷம் இருக்கிறதுனால அந்த விஷத்தன்மையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எண்ணெய் அபிஷேகம் செய்யறாங்க. இங்க இருக்கிற இறைவனுக்கு நீலகண்டேஸ்வரர் அப்படின்னே பேரு. தல விருட்சமா 5 இலைகளை கொண்ட வில்வ மரம் இங்க இருக்கு. இத பஞ்ச வில்வ மரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒரே காம்புல 5 இதழ்களை கொண்ட வில்வ இலைகள் இருக்கிறது அதிசயமா இருக்கு. மார்க்கண்டேய சிரஞ்சீவி வரம் பெற்ற சிறப்பு வாய்ந்த தலமும் இந்த திருநீலக்குடிதான். அதோடு மட்டுமல்லாம கல்லோடு கட்டி போடும்போது அப்பர் இத்தலத்து இறைவனை ஆத்மார்த்தமாக பாடி உயிர் பெற்றதாக இத்தல குறிப்புல இருக்கு. இங்க ஒப்பில்லா முலையம்மன் திருமண கோலத்திலும் பக்தனது விருப்பத்தை நிறைவேற்றுபவளா பக்தாபிஷ்ட பிரதாயினி அம்மாள் தவக்கோலத்திலும் இருக்காங்க. இங்க அம்பாளுக்கு 2 தனி சன்னதிகள் இருக்கு. இப்போ திருநாவுக்கரசர் திருநீலக்குடி இறைவனை போற்றி பாடிய தேவார பாடலை பார்ப்போம். செய்ய மேனியன் தேனோடு பால் தயிர் நெய்யது ஆடிய நீலக்குடியரன் மையலாய் மறவா மனத்தார்க்கெல்லாம் கையில் ஆமலக கனியொக்குமே. அதாவது சிவந்த உடலை உடையவன் தேன் பால் தயிர் நெய் போன்றவற்றால் திருமுழுக்காட்ட பெற்ற திருநீலக்குடியில் எழுந்தருள் இருக்கும் சிவபெருமான் அவன் அன்புடன் தன்னை மறக்காத மனம் உடையவர்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போன்று பயன் தருவான் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு. நாளை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.